இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். குத்து விளக்கு பித்தளை சாமான்லாம் விளக்கி வச்சிட்டியான்னு நான் கேட்டேன். நீ என்ன சொன்ன? விளக்கிட்டேன்னு சொன்னல. ஆனா இன்னும் 4-5 பித்தளை சாமான் அங்க அப்படியே இருக்கு. இல்லம்மா, எல்லாமே விளக்கி வச்சிட்டேன். ஜமுனா, என்ன அம்மானு கூப்பிடாதன்னு உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஜமுனா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எதுக்கு இப்ப இவ்வளவு கை நீட்டி அடிக்கிற? அதானே இவ என்ன கெட்ட வார்த்தையில உன்னை திட்டினா? அம்மானு தானே கூப்பிட்டா. அவ உன் கூட பிறந்த அக்கா மக தானே. உன்னை அம்மான்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு? தப்புதான். அவ எனக்கு அக்கான்னு சொன்னாலே பிடிக்காது. இவ என்ன அம்மானு கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்துல தலையிடாத. என்ன வந்தியா? உன் மருமகளுக்கு அந்த பொறி உருண்டை கொடுத்தியா? போயிட்டே இருக்கணும். ஜமுனா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அர்ச்சனாவும் அக்கா தானே. ஐயோ, அவ பேரை இன்னொரு தடவை நான் இந்த வீட்டுல கேட்க கூடாது. மீறி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க, அவளால நமக்கு நடந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் மறந்துட்டீங்களா? எப்படி ஞாபகம் இருக்கும்? பாதிக்கப்பட்டது நான் தானே. இவங்களுக்கு என்ன கவலை? என் புருஷன் இல்லாம பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, அவ சம்பாரிச்ச காசை வச்சுக்கிட்டு என்ன சாப்பிட வச்சுட்டு போன கொலைகாரி பத்தி இவங்களுக்கு என்ன கவலை? அப்படியே நீங்க நினைக்கிற மாதிரி இவ அம்மா தப்பு பண்ணிருந்தாலும் அது கேட்டு நீங்கள சேர்ந்து அயலி இந்த பாடுபடுத்துறீங்க. அம்மா, நீ முதல்ல அவளை தலையில தூக்கி வச்சு ஆறுத நிறுத்து. நீ குடுக்கிற இடம் தானே அவளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ், டேபிள், சேரு, ஃபேன், கிரைண்டர், மிக்ஸி மாதிரி நீயும் ஒரு பொருள் மட்டும்தான். அந்த நினைப்பு எப்பவுமே உன் மனசுல இருக்கட்டும். அவள ஒரு வேலைக்காரியா பாக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டீங்கல்ல. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க.